ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் சார் எப்போது எந்த தேதியில சந்திக்க போறாங்க அப்படின்றக்கான ரொம்பவே முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம கரூர்ல போய் சந்திக்க போறாங்களா அல்லது பனையூர்ல சந்திக்க போறாங்களா அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ நேற்று வரையுமே பனையூர்ல தான் சந்திக்க போறாங்க அப்படின்றக்கான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருந்தது. அது முழுக்க முழுக்க ஃபேக்கான நியூஸ். ஸோ தற்போது ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. அதாவது எந்த இடத்துல எந்த தேதியில கரூர் மக்களை விஜய் சார் சந்திக்க போறாங்க அப்படின்றக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்குது. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயில வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில விஜய் சார் களம் இறங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க விஜய் சாருக்கு இதுவரையுமே யாருமே இடம் தரவில்லை அப்படின்றது உறுதியாக இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால நேற்று வந்து பாத்தீங்கன்னா பனையூருக்கு அழைத்து சென்று ஆறுதல் கூற இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இது அரசியல் ரீதியாக சர்ச்சையை ஏற்படுத்தும் என்பதால் பனையூருக்கு பதிலாக மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் வரும் அக்டோபர் 27 பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து விஜய் சார் ஆறுதல் கூற இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருக்குது. ஸோ தற்போது வரைக்கும் வரும் 27 கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது உறுதியாக இருக்குது. இந்த தேதி கன்ஃபார்மான ஒரு தேதியாக இருந்தாலும் எந்த இடத்துல சந்திக்க போறாங்க அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ தற்போது வரைக்கும் மாமல்லபுரத்தில் தான் சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. இந்த மாதிரி நியூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.